நல்லா திருப்தியாக விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. இந்த வெத்தலை பாக்கு எது கொடுக்குறாங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உள்ள டேஸ்ட்டு நம்ம நாக்கில் ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெத்தலை பாக்கு கடைசியாக விருந்துகளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெத்தலையில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் என்னன்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. வெத்தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட் இருக்கும். அது அந்த கசப்பான டேஸ்ட்டுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதில் டானின், ப்ரொப்போன்கள், அப்புறம் அல்கலாய்டெலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்புல வீக்கம் இருந்துச்சுன்னா கூட அந்த வீக்கத்தை குறைக்கிறது கூட இந்த வெத்தலை நமக்கு பயன்படுது. உங்கள் வயிற்றுல புண்ணு இருக்கா, இல்லை உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை எல்லாம் இருக்கா, இல்லை உங்களுக்கு மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெத்தலையை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கூட சரியாயிடும். உங்கள் குழந்தைங்க எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சா உடனே நீங்கள் ஏதாவது மருந்து தேடணும்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லைங்க. நம்ம வெத்தலைச்சாரை கொஞ்சமாக எடுத்து அந்த அடிபட்ட காயத்து மேலே போட்டிங்கன்னா காயம் சீக்கிரம் ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெத்தலைச்சாரை நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் குடிக்க கொடுத்தீங்கன்னா சிறந்த வலி நிவாரணியாக பயன்படும். ஸோ நீங்கள் இந்த வெத்தலைச்சாரை புண்ணு மேலேயும் தடவலாம். நெக்ஸ்ட்டு அதாவது உள் மருந்தாக கூட நீங்கள் பிள்ளைங்களை குடிக்க சொல்லலாம். எப்போவுமே பாட்டி வைத்தியம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்க பாட்டி வைத்தியம் என்ன, வெத்தலைச்சாரை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சளி காய்ச்சல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதே வெத்தலைச்சாறு கூட நீங்கள் பாக்கையும் சேர்த்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வீசிங் இல்லை ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பல் பிரச்சனை இருக்கா? அப்போ நீங்கள் வெத்தலைச்சாறால் உங்கள் வாயை கூட கொப்பளிக்கலாம். இல்லை நீங்கள் உள்ளேயும் கூட இந்த வெத்தலைச்சாறை நீங்கள் எடுத்துக்கலாம். வெத்தலைச்சாறு பல்லு மற்றும் ஈறு பிரச்சனை இருக்குங்க. பல்லில் துவாரம்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அதெல்லாம் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் கொமட்டல் இருக்கவங்க கூட இந்த வெத்தலைச்சாரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொமட்டல் கூட சரியாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா துர்நாற்றமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம வெத்தலைச்சாரை பயன்படுத்தலாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன தான் பண்ணாலும் வெயிட் குறையவே மாட்டுது அப்படின்னு யோசிக்கிறவங்க கவலையே படாதீங்க. இருக்கவே இருக்குது. நம்மளுடைய வெத்தலை 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு 2, 3 எடுத்துக்கோங்க. அதிலே பார்த்திங்கன்னா 4, 5 1 கருப்பு திராட்சை இருக்கும்ல காஞ்சது, அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பச்சை திராட்சை கூட நீங்கள் அதாவது காஞ்சு போயிருக்கும்ல ப்ரௌன் கலரில், அதை கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே பச்சையாக நீங்கள் கடித்து மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் கூட கண்டிப்பாக குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.